குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துலாம் ராசியை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கெல்லாம் இந்த ஆண்டு 5ல் ராகு இருக்கார். 5ல் ராகு இருந்தால் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி பூர்வ புண்ணியத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு சிக்கல்கள் வரும். இந்த புத்திரர்கள்னால் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடி இந்த ஆண்டு இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ராகு இருக்கிறதுனால. மற்றபடி 11ஆம் இடத்துல கேது இருக்கார். அந்த கேதுனால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வராது, நல்லதே நடக்கும். அதே போல் சனி பகவான் 6ல் இருக்கார். 6ல் இருக்கும்போது நன்மை தான் செய்வார். சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். சனி பகவானாலையும் கெடுதல் இல்லை, கேது பகவானாலையும் கெடுதல் இல்லை. குரு பகவான் 9ல் இருக்கிறாரு. அந்த குரு பகவான் ராசி பார்க்குறாரு. ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த சிக்கல்கள், சின்ன சிக்கல்கள் சொன்னல ராகு பகவானால் 5ஆம் இடத்துனால அந்த சிக்கல்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, குறையில, உங்களுக்கெல்லாம் சிக்கல்கள் இருக்குது, நாங்கள் இப்படி பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு இன்னும் வேறு ஏதாவது தெளிவான பதில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.